வணக்கம். அரசியல்னாலே எப்பவுமே ஒரு விறுவிறுப்பு இருக்கும் இல்லையா? ஆனா இந்த 2026ல நடந்து முடிஞ்ச மாநில தேர்தல்கள் ஒட்டுமொத்த இந்தியாவோட அரசியல் வரைபடத்தையே எப்படி தலைகீழா புரட்டி போட்டுருச்சு அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். பல நம்பகமான தரவுகள், கட்டுரைகள்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு இந்த அரசியல் மாற்றங்கள் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வாங்க உள்ள போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2024ல வெஸ்ட் பெங்கால்ல வெறும் 12 எம்பி சீட் மட்டுமே வாங்கி தடுமாறின பாஜக இப்போ 2026ல எப்படி இவ்ளோ பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தினாங்க? நாங்க இந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற தடைகளை எல்லாம் உடைச்சு இந்தியா முழுக்க எப்படி அவங்க தடம் பதிக்க ஆரம்பிச்சாங்க? இது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே? இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது தான் இப்போதைய மிகப்பெரிய பேசுபொருளே. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? ரொம்ப சிம்பிள். முதல்ல வெஸ்ட் பெங்கால்ல நடந்த மெகா பிரேக் த்ரூ, அடுத்து தென்னிந்திய அரசியல்ல ஏற்பட்ட அதிரடி மாற்றங்கள், அப்புறம் அசாம் இரும்பு கோட்டை, எதிர்க்கட்சிகளுக்குள்ள வந்த விரிசல், அப்புறம் ஃபைனலா 2029க்கான ரூட் மேப். இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நாம கிழக்கிந்தியா பக்கம் போவோம். வெஸ்ட் பெங்கால்ல நடந்த அந்த விறுவிறுப்பான கலாச்சார மோதல் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த தேர்தல்ல ரொம்பவே அடிபட்ட, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்கு. அதுதான் போகிரகதோ. அப்படின்னா வெளியாட்கள்னு அர்த்தம். திரிணாமுல் காங்கிரஸ் தங்களை பெங்காலோட சொந்தக்காரங்களாகவும் மாநிலத்தோட அடையாளத்தை காப்பாத்துறவங்களாகவும் காட்டிக்கிட்டு எதிர்தரப்ப வெளியாட்கள்னு முத்திர குத்துனாங்க. இதுதான் அவங்களோட மிகப்பெரிய தேர்தல் ஆயுதமா இருந்துச்சு. ஆனா எதிர்த்தரப்பு சுல்லா இருப்பாங்களா? இந்த வெளியாள் முத்திரையை உடைக்க அவங்க போட்ட ஸ்கெட்ச் வேற லெவல். பிரதமர் மோடி நேரா லோக்கல் மக்களோட உட்கார்ந்து அவங்களோட பாரம்பரிய உணவான ஜால்முரியை சாப்பிட்றது, புகழ்பெற்ற பேலூர் மடத்துக்கு விசிட் அடிக்கிறதுன்னு களத்துல இறங்குனாங்க. அது மட்டும் இல்லாம சட்டவிரோத குடியேற்றம், அப்புறம் உள்நாட்டு பாதுகாப்புன்னு பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமாக்குனாங்க. அப்படியே தங்களை அந்த மண்ணோட கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு நம்பர் சொல்றேன், கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. 92.4%. ஆமாங்க, இதுதான் வெஸ்ட் பெங்கால்ல பதிவான வரலாறு காணாத ஓட்டிங் பெர்சென்டேஜ். நினைச்சு பார்க்கவே மலப்பா இருக்குல்ல? ரெண்டு தரப்புமே எந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டாங்க, மக்களும் எந்த அளவுக்கு உக்ரமா ஓட்டு போட வெளியே வந்திருக்காங்கன்னு இந்த ஒற்றை எண் தான் நமக்கு தெள்ள தெளிவா காட்டுது. இவ்வளவு பிரம்மாண்டமான வாக்குப்பதிவு எப்படி சாத்தியமாச்சுன்னு தெரியுமா? எலெக்ஷன் கமிஷனோட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் காரணம். போலி ஓட்டுகள், இரட்டை ஓட்டுகள் எல்லாத்தையும் ஸ்பெஷல் ரிவிஷன் மூலமா மொத்தமா தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் ஃபோர்ஸ் பூத் முழுக்க நின்னு பக்காவான பாதுகாப்பு கொடுத்ததால யார் என்ன பண்ணிடுவாங்களோன்ற அந்த பழைய பயமெல்லாம் போய் மக்கள் ரொம்ப தைரியமா வந்து ஓட்டு போட்டாங்க. சரி, பெங்காலை விட்டுட்டு அப்படியே நம்ம தென்னிந்தியா பக்கம் வருவோம். இங்க நடந்த சம்பவங்கள் இன்னும் சுவாரஸ்யமானது. தெற்கின் மாற்றங்களை இப்ப பார்க்கலாம். தமிழ்நாட்டோட அரசியல் கணக்கு எப்படி தலைகீடா மாறிடுச்சு பாத்தீங்களா? புதுசா களத்துல இறங்கின நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 34.9% ஓட்டுகளையும், அதிமுக 21.2% ஓட்டுகளையும் வாங்கியிருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிரான அந்த 56% அதிருப்தி ஓட்டுகள் அப்படியே இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில சரிபாதையா பிரிஞ்சிருக்கு. ஆளும் கூட்டணிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஷாக் தானே? இதோட அதிர்வலைகள் அத்தோட நிக்கலங்க. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் திடீர்னு டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப வருஷமா கூடவே இருந்த திமுகவுக்கும் அவங்களுக்கும் நடுவுல பெரிய விரிசல் வந்துடுச்சு. அப்படியே கேரளா பக்கம் போனோம்னா 10 ஆண்டுகளா கெத்த ஆட்சி பண்ண எல்டிஎஃப் மக்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அங்க பிஜேபி ஒரு 11.4% ஓட்டுகளை வாங்கி நல்லாவே தடம் பதிச்சிருக்காங்க. தென்னிந்திய அரசியல்ல கூட்டணிகள் எப்போ எப்படி மாறும்னு யாராலையும் கணிக்கவே முடியல பாத்தீங்களா? இப்போ மீண்டும் தெற்கிலிருந்து வடகிழக்கு மாநிலமான அசாம் நோக்கி பயணிப்போம். அசாம் எப்படி ஒரு அசைக்க முடியாத கோட்டையா மாறுச்சுன்னு பார்க்கலாம். அஸ்ஸாம்ல தொடர்ந்து 3வது தடவையா ஆளுங்கட்சி எப்படி கெத்தா ஜெயிச்சாங்க? சிஎம் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவோட பக்காவான பிளான் தான் இதுக்கு காரணம். சட்டவிரோதமா குடியேறினவங்களுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாடு, நார்த் ஈஸ்ட் முழுக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணிகளை உருவாக்குனது, அது மட்டும் இல்லாம லோக்கல் பழங்குடியின மக்களை பாதுகாக்க தொகுதி மறுசீரமைப்பை சரியா பயன்படுத்தினது. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அஸ்ஸாம ஒரு இரும்பு கோட்டையாவே மாத்திட்டாங்க. இதுவரைக்கும் மாநில அளவிலான மாற்றங்களை பார்த்தோம். இப்போ இதெல்லாம் எப்படி எதிர்க்கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்ப்போம். இங்க ரெண்டு வித்தியாசமான அப்ரோச் இருக்கு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் ஆளும் என்டிஏ கூட்டணி ரொம்ப தெளிவா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தங்களோட எல்லையை விரிவுபடுத்திட்டு வர்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன் தான். திமுக, திரிணாமுல் காங்கிரஸ்னு தங்களோட முக்கியமான நண்பர்களையே காங்கிரஸ் அந்நியப்படுத்தினதால வந்த விளைவிடுது. ஒருத்தர் பலமாகும்போது இன்னொருத்தர் தேர்தல் முடிஞ்ச கையோட எப்படி அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்கன்னு நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. ஃபைனலா இந்த எபிசோடோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். 2029க்கான பயணம். இந்த மாநில வெற்றிகள் டெல்லியில தேசிய அளவுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்?
எதிர்க்கட்சிகள் இப்படி பலவீனமா இருக்கிறப்போ அரசாங்கம் என்ன செய்வாங்க? ரொம்ப சிம்பிள். தங்களோட பெரிய பெரிய திட்டங்களை ரொம்ப ஈஸியா சட்டமாக்குவாங்க. முடங்கி கிடக்கிற மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மறுபடியும் கொண்டு வரது, லோக்சபா சீட்டுகளை 50% அதிகரிக்க போற தொகுதி மறுசீரமைப்பு, அப்புறம் ரொம்ப காலமா பேசப்படுற ஒரே நாடு ஒரே தேர்தல், இதுக்கெல்லாம் தான் இந்த தேர்தல் வெற்றிகள் ஒரு பிரம்மாண்டமான ரன்வேவை அமைச்சு கொடுத்துருக்கு. ஆனா இந்த 2029க்கான பயணம் அவ்வளோ ஈஸியா முடிஞ்சிடாதுங்க. 2026 முடிஞ்ச கையோட 2027ல யூபி, கோவா, குஜராத்னு ரொம்ப முக்கியமான மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல் வருது. குறிப்பா 2027 உத்தரப்பிரதேச தேர்தல், அது ஒரு பிரம்மாண்டமான அரசியல் போர்க்களமா இருக்க போகுது. அதையெல்லாம் தாண்டி தான் 2029 ரீச் பண்ணணும். இப்போ உங்க முன்னாடி நான் ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறேன். 2026ல நடந்த இந்த மாபெரும் புவியியல் ரீதியான விரிவாக்கத்தை பார்க்கும்போது பிஜேபி வெறும் வடக்கு மேற்கு மாநிலங்களுக்கான கட்சி தான் அப்படிங்கிற அந்த பழைய பிம்பம் மொத்தமா உடைஞ்சிடுச்சா? இந்த மாநில அளவிலான மாற்றங்கள் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் எதிர்காலத்துல எந்த திசையில கொண்டு போக போகுதுன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மனசுல வைங்க. மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்குவோம்.